இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் வந்துட்டு நம்ம 50 மூட்டை 100 மூட்டை அப்படி சொல்லிட்டு எதுக்காக எடுத்து வைக்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு 50 மினிமம் வந்துட்டு லாரியில் வர மூட்டைலாம் சிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 30 மூட்டை மினிமம் வந்துட்டு நம்ம வந்து லோடு எடுத்துக்கலாம். இப்போ இதனால் எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஏற்றுக்கூலி ரூ. 5, இறக்குக்கூலி ரூ. 5, அப்புறம் வந்துட்டு நம்ம தனியாக எடுத்த டாடா ஏசி வாடகை இதெல்லாம் வந்துட்டு பே பண்ண தேவையில்ல. நம்மள்கிட்ட வந்து என்ன ரேட்டு சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ரேட்டு, என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கே வந்துட்டு நமக்கு வந்து சிமெண்ட் தந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு சிமெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் இதேமாரி கல்லை போட்டு பலகை வச்சு அதுக்கு மேலே சிமெண்ட் எடுக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி வந்து ஃபுல்லில் வந்துட்டு ஊற்ற மாட்டோம். சப்போஸ் படுற மாரி இருந்துச்சுன்னா அதனால் அதுக்கப்புறம் வந்துட்டு தரையில் மண்ணில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் மண்ணில் இருக்கும், அது பட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வந்து கல்லாயிடும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் கிரவுண்ட் லெவல்லேருந்து டாப்பில் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேனுஃபேக்சரிங் டேட்டை வந்துட்டு எல்லா சிமெண்ட் பேக்லேயும் ஏதோ ஒரு சைடில் கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு 3 மாதம் மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து 3 மாதம் வரையும் எக்ஸ்பைரி டேட்டு கொடுப்பாங்க, அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க.